வணக்கம், நான் நிரோஷன். இது வந்து பினாப்புளி. பினாப்புளி என்றது வந்து புளியம்பழத்தை கரைச்சு அதை வடிச்சு கிளியர் பண்ணி வடிச்சு அதை வந்து தடுக்குல வாக்குறது. அந்த வாத்து காய விட்டதை எடுத்து வடிவானில காஞ்ச பிறகு எடுத்து அதை உருட்டி திறனையாக்கி வச்சிருக்கிறதா இந்த பினாப்புளி. பினாப்புளி வந்து ஏன் நாங்கள் பினாப்புளியை எடுக்கிறோம்னா வருஷம் பூராவே பயன்படுத்துறதுக்கு கொட்டையோட வச்சிருக்க வேற வேற வண்டுகள் அதுகள் வந்து பாதிப்பு ஏற்படும். அதன் சுவைகள் மாறாம நல்ல கிளீனா வச்சிருக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த பினாப்புளியை இப்படி செய்து பயன்படுத்துறது. புளியம்பழம் வந்து பூக்கிற சீசன் வந்து ஆவணியும் மற்ற சித்திரை மாசம் வருஷத்துல 2 தடவை பூத்து காய்க்கும். அப்ப அதனால எல்லா நாளும் பயன்படுத்தணும்னதுக்காக தான் நாங்க இதை இப்படி எடுத்து வச்சுக்கோம். புளியம்பழத்துல வந்து நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு. அதே நேரத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் கல்லீரலை வந்து சரியா வச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சாமான். அதே நேரம் சுயமாட்டு பிரச்சனை இருக்கிற ஆக்களும் வந்து கூடுதலா பயன்படுத்தினோம். எல்லா ரசம் கறி எல்லாத்துக்குமே வந்து பழம் பயன்படுத்துறது. ஆனா கூடுதலா பயன்படுத்தக்கூடாது. இது வேற பிரச்சனைகளும் இருக்காது, கூடுதலா பயன்படுத்தக்கூடாது. இந்த தமிழ் வைத்தியங்கள் செய்கிறார்கள் கூடுதலா பயன்படுத்த மாட்டேன்னா மற்ற எல்லாருமே வந்து சுவைய உணர வேணும் என்றாக்கள் எல்லாருமே வந்து இதை பயன்படுத்தினோம். மிக முக்கியமா இந்த பினாப்புளி வந்து நீண்ட காலம் நீங்க வச்சு பயன்படுத்தலாம். நன்றி.